வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இந்த சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ 2 சேனல்லையும் ஒரே வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சில பல விஷயங்கள் மட்டும் மாறும், மற்றபடி வீடியோ அப்படின்றது சேம். இங்கே என்ன போஸ்ட் பண்ணுறனோ அதுதான் அங்கேயும் இருக்கும். ஸோ இங்கே பார்க்குறவங்க தான் அங்கேயும் பார்க்க போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவோ அதுவோ, ஓகேங்களா? ஸோ தென் இதை தான் நான் மேக்ஸிமம் காட்டுவேன். இதான் என்னோட மெயின் சேனல், ஓகேங்களா? அது வந்துட்டு செகண்டரி, அதனால் அதை ஷோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அதில் அப்லோட் பண்ணுறவங்க பார்த்துப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க, இன்றைக்கி வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு ஒருத்தலையாந்தேன்னு அதில் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றியும் அதில் சில பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ட் ஆன் பண்ணி கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஹோம் பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹோம் பேஜ் இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு டெய்லி செக்இன் இருக்குது, அதுக்கு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் போகும். ஸோ இங்கே கிளிக் டு சைன்இன் இருக்கு இல்லையா, அதை பண்ணிட்டோம்னா சைன்இன் ஆயிரும். இப்போ 28 அப்படின்றது சைன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இதில் வந்துட்டு 7 டே நம்ம சைன்இன் பண்ணும்போது 25 ருபீஸ் அப்படின்ற மாதிரியும், 30 டேஸுங்கும் போது 145 ருபீஸ் அப்படின்ற மாதிரியும் ஆட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு பேசிக் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு சர்வீஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டுக்கோங்க ஒன்ஸ் அது வந்துட்டு ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையான்னு. அதே இதில் வந்துட்டு என்ன மாதிரி பிளான் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க அது ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படின்னு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன மாதிரி பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ 580 அண்ட் தென் 2399, 5799, 12499. ஸோ அந்த நம்ம 580 அப்படின்றதே மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு 2000 அப்படின்றதே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஓகேங்களா? 580 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டெய்லியும் 30 ருபீஸ் அப்படின்ற மாதிரி ஆட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? டெய்லி 30 அப்படின்ற ஆட் ஆகும். ஸோ மினிமம் ட்ராவல் எவ்வளோ அப்படின்றத நான் வந்துட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் உள்ளே பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஹோம் பிளான் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட், ஓகேங்களா? ஸோ அந்த இதுலேருந்து அவங்க ஏதோ எடுத்திருக்காங்க. தென் ரெண்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 580, டேஸ் பார்த்திங்கன்னா 40 நாள், அண்ட் இன்கம் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் அப்படின்றது டெய்லி வரும், ஓகேங்களா? ஸோ டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா 1200 அப்படின்றது டோட்டல் இன்கம், ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு எந்த மாதிரி இன்கம் வருது, அந்த இதில் வந்துட்டு ரெஃபர் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி இன்கம் வந்திருக்கும், அந்த ரெஃபரலுக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னலாம் இங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதே இதில் வந்துட்டு இந்த விஷயங்களை யூஸ் பண்ணுறதுனா, ஸோ ஃபஸ்ட்டு 580 அப்படின்றது யூஸ் பண்ணலாம். அடுத்து டீம் வந்தோம் அப்படின்னா டீமில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது காமிக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் அப்படின்றது இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க ஜாயின் பண்ணி பேக்கேஜ் போடுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிலேருந்து ஒரு கமிஷன் அப்படின்றது ஆட் ஆகும், ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ தென் நம்ம வந்துட்டு அந்த பேக்கேஜில் இருந்தால் தான் நம்ம ரெஃபர் பண்ணியும் அதுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட வரலாம். நம்ம பேக்கேஜ் போடலன்னா ரிவார்டு வராது, பேக்கேஜ் போட்டோம்னா ரிவார்டு வரும், அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ நமக்கு கீழே வந்துட்டு எத்தனை பேர் எவ்வளோ லெவலில் போட்டோங்களோ அந்த லெவலுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்றதும் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதே இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைனப் போனஸும் 50 ரூபா கொடுத்துருவாங்க, அது வந்துட்டு ஆட் ஆயிரும், ஓகேங்களா? இதில் வந்துட்டு சேலரி அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது, நம்ம வந்துட்டு சேலரியும் கூட வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மை ப்ராடக்ட்டு, பைண்ட் அக்கௌண்ட்டு, இதை பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் எத்தனை வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கானது மை ப்ராடக்ட், ஓகேங்களா? அடுத்து பைண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது பேங்க் அக்கௌண்ட் பைண்ட் பண்ணிக்கலாம். கிஃப்ட் அப்படின்றதில் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ் வந்துட்டு கிஃப்ட் கோடு ஒன்று போடுவாங்க டெலிகிராமில், அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா கிஃப்ட் கோடை வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அந்த கான்செப்ட், ஓகேங்களா? அடுத்து இந்த டவுன்லோட்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஆப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே ஆப்பாக யூஸ் பண்ண வேண்டாம், வெப்சைட்டாக யூஸ் பண்ணுங்கள். அந்த இதில் போடுற பாஸ்வேர்டை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து பாஸ்வேர்ட்ஸு இது ரீசெட் பண்ணுறது, இந்த மாதிரியான மற்ற சில பல விஷயங்களெல்லாம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே இதில் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 580 அப்படின்றத மினிமமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா 2399, அது வந்துட்டு அந்த வெப்சைட் கரெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே போயிட்டு உள்ளே ஜாயின் பண்ண உடனே பேக்கேஜ் போட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு வராதிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டோமா, உள்ளே என்ன மாதிரி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்லாம் செக் பண்ணிவிட்டு, அதே இதில் வந்துட்டு நமக்கு கஸ்டமர் சர்வீஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க,
இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் ரீசார்ஜ் வித்ரா அதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ ரீசார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசார்ஜுங்கிற ஆப்ஷன் அழுத்துங்க. ஸோ இதில் நமக்கு மினிமம் ரீசார்ஜ் அதாவது 580 அப்படின்றது பேக்கேஜ் இருக்குது. இப்போ ரீசார்ஜை ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இப்போ கன்னியூ கொடுத்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்துட்டு இந்த யூபிஐடி காப்பி பண்ணிட்டு பே பண்ணிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இங்கே போடுங்க. ஸோ அப்புறம் சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா? சப்மிட் ஆன உடனே உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ அதே அதுக்கு அடுத்து வித்ராவல். ஸோ வித்ராவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதை வந்துட்டு போடல. மினிமம் பார்த்திங்கன்னா 110 அப்படின்ற மாதிரி தான் வித்ராவல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ் இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தென் நான் சொன்னதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. கஸ்டமர் சர்வீஸ்கிட்ட பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன். Until then, bye from Cyber Honors and Cyber Info. Tata, bye bye. Take care.